Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor, Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க ஆக் ஸ்மார்ட் வைஃபை புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா சூப்பர்பா இருக்கும். ஆக் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. முக்கு மேல ராஜா. ஸ்ட்ரீம்லெஸ் சூப்பர்வா ஓடிடி மாதிரி அப்படின்னு நீங்க இன்னைக்கு சொன்னீங்க சீக்கா. உங்களோட தத்து பிள்ளை அதே மாதிரி தான் இன்னைக்கு பேட்டிங் ஆடினாரு. வேற லெவல் 100 அடிச்சாரு. பட் ஆன் அ லூசிங் காஸ். ஏன்னா அந்த பக்கம் நம்ம பையன் சாய் சுதர்ஷன், நீ 100 அடிக்கிறியா, நான் 100 அடிச்சு காமிக்கிறேன்னு ஒரு கிளாஸ் காமிச்சாரு. அங்க ரோல்ஸ் ராய்ஸ்னா இல்ல சீக்கா, இங்க சாய் சுதர்ஷன் பென்ட்லி மாதிரி ஆடினாரு சீக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்க, அங்க ரோல்ஸ் ராய்ஸ்னா இங்க சாய் சுதர்ஷன் பென்ட்லி. சுப்மன் கில் standing up yet again away from home, consistently performing, quietly performing as a captain also Chika. But overall GT dominating performance, Punjab Kings dominating performance. Ore naalla 3 teams have qualified Chika. RCB have also qualified and gained because of Punjab Kings and GT winning. So many talking points Chika, but we'll come straight to it. Punjab Kings qualifying for the first time since 2014. GT coming back to the playoffs. RCB again qualifying after last year. 3 teams that have been really consistent, Chika. I think in all fairness, the top 3 teams spent right from the beginning of the tournament நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. That's one thing you have to give to these 3 teams. RCB இருக்கட்டும், GT இருக்கட்டும், பஞ்சாப் இருக்கட்டும். They've been dominating right from the beginning. GT especially batting and bowling, top 3 players வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. சாய் சுதர்ஷன், நீ சொன்னல சாய் சுதர்ஷன் வேற லெவல் பேட்டிங். கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராவல் செஞ்சுரி. பட் புவர் ஃபாலோ, நீ சொன்ன மாதிரி பென்ட்லி மாதிரி ஆனா சாய் சுதர்ஷன் அப்படின்றான். பால் சல்லுன்னு போகுது இப்படின்றான். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அடிச்சு தள்ளிட்டான் போட்டு. அந்த நட்டு வச்சு ஓபன் பண்ணாங்களே போலிங், அங்கதான் பிகெஸ்ட் மிஸ்டேக் டிசி டிட். எப்படியா நீ டேய் அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், டீம் மேனேஜ்மெண்ட் கெவின் பீட்டர்சன், ஹேமங் பாரதி எல்லாம் சேர்ந்தாலும் இந்த டிசிஷன் எடுத்தீங்க. எப்படிப்பா இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க முடியும்? நட்டு ஆடியே கிரிக்கெட் ஆடி இவ்வளவு நாள் ஆச்சு. அவன் லைஃப்ல ஓப்பனே பண்ணு, அவன் கையில ஓப்பனிங் கொடுத்தீங்க, அங்கேயே மேட்ச் ஓவர். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வே சாய் சுதர்ஷன் பே, நீ பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் எஃபர்ட்லெஸ் ஆடுறான்டா. நீ என்ன பியூட்டிஃபுல் ஆஃப் டிரைவ், ஆன் டிரைவ், ஃப்ளோயிங் கவர் டிரைவ், பேக் ஃபுட்ல ஸ்கொயர் டிரைவ், பேக் ஃபுட்ல கட்டு, அந்த பிக்அப் ஷாட் 6 இங்க, அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் பண்ண 360 டிகிரி ஷாட்ஸ். ஒரு சைட்ல கேஎல் ராவல் கிளாசி, ரோல்ஸ் ராய்ஸ் ராவல் அவன் கிளாஸியா ஆனா கேஎல் ராவல். பட் அங்க பாருங்க கடைசியில இப்பதான் டிசி மூளை வந்திருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு ஓபன் பண்ணுங்க சீக்கி சீக்கா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்டா நீங்க கேஎல் ராவல் ஓபன் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன்டா கேஎல் ராவல் ஓபன் பண்ண மாட்டேன்றீங்க. இப்பதான் அந்த மேட்ச் செஞ்சுரி அடிச்சிட்டான். Yeah, I mean, I'm just looking at the numbers, Chika. Faf du Plessis and Jake Fraser-McGurk 3 times. Karun Nair, Abhishek Porel 2 times. Faf du Plessis, Abhishek Porel 2 times. Basically, எவ்வளோ ஓப்பனிங் பேர்ஸ் அம்மாடி அம்மா. செவன்த் எக்ஸ்பெரிமெண்ட் அதுல ஃபைனலா கேஎல் ராகுல் ஒரு பர்மனன்ட் எக்ஸ்பெரிமெண்டா இனிமே இருப்பாங்கன்னு நம்மளுக்கு அந்த தாட் வருது. பட் சிக்கா, தி question that I want to ask is that எண்டில் நீங்க பாக்கறச்சே ரிசல்ட்லாம் பாக்கறச்சே வேர் டிசி 15-20 ரன்ஸ் ஷார்ட் பிகாஸ் ஆஃப் அந்த ஃபாஃப் டு பிளெஸி அண்ட் அபிஷேக் பொரல் அந்த ஸ்டார்ட் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால. Obviously, because first 4 overs, 5 overs, there was only 20-25 runs. 4 overs 20 runs தான் இருந்தாங்க. எனக்கு தெரியும், அப்பதான் கமெண்ட் பண்ணேன். 4 overs 25 for 1 or 21 for 1 இருந்தாங்க. இவன் அவுட் ஆயிட்டான், ஃபாஃப் அவுட் ஆயிட்டான். அந்த ஃபர்ஸ்ட் 4 overs ரொம்ப மொல்ல ஆடினாங்க. அதுக்கப்புறம் நீ ஆக்சுவலா பார்த்தா கேஎல் ராவலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் ஸ்ட்ரைக் சரியா வரல. யூ வாஸ் நாட் ஏபிள் டு டைம் தி பால் வெல். ஃபர்ஸ்ட் இனிஷியலி பார்த்தா எல்லாருமே கேஎல் ராவல் இருக்கட்டும், பொரேலா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல் யாரெல்லாம் புதுசா வந்தாங்களோ they were not able to time the ball. The ball is actually கொஞ்சம் நின்னு வந்திருந்தது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்டா வந்துதான் கிடையாது. ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன நட்ராஜன் போட்டனால தப்பு ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ் மேட் பேட்டிங் லுக் வெரி ஈஸி. இவன் சொல்ற மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வாஸ் வெரி ஈஸின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எஸ், the ball they had to கொஞ்சம் watch and play. I mean, I really thought the way Sai Sudarshan and Shubman Gill matted,
அவங்களோட பேட்டிங்னால விக்கெட் ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சது சீக்கா. ஐ தாட் தி கிரெடிட் ஷுட் டோட்டலி கோ டு சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆரம்பிச்சாங்க. கமிங் டு தட் நட்டு பாயிண்ட் சீக்கா, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ சீக்கா. அவர் வந்து நட்ராஜனை நான் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். முதல் ஓவர் ஒரு 2வது ஓவர் அவர் யூஸ்வலா போடவே மாட்டாரு. நட்ராஜன் வந்து உங்களோட 5th ஓவர் இல்லாட்டி 6th ஓவர், அந்த ஷட் டவுன் ஓவர், அந்த குரூஷியல் ஓவர், பால் ஸ்விங்க நிறுத்த அப்புறம் அந்த பால் லைட்டா கொஞ்சம் ஸ்கஃப் அப் ஆன அப்புறம் ஹி ஸ்லோவர் ஒன்ஸ், அவரோட வேரியேஷன், அவரோட யாக்கர் அப்போதான் நேல் ஆகும். நியூ பால்ல நட்ராஜன் அந்த ஸ்லோவர் ஒன்னும் எஃபெக்டிவா இருக்காது. ஹி கேனாட், நியூ பால் உங்களுக்கே தெரியும் யாக்கர் நேல் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. தட் டிசிஷன் இஸ் வெரி பேஃப்லிங் சீக்கா. பேஃப்லிங்கா ஒண்ணுமே புரியல. நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது ஆடிங் ஆன் டு யுவர் பாயிண்ட், this guy Sai Sudarshan and Gill made batting look very easy, so they made the wicket look very easy. The wicket was not easy at all. Actually, first ball Akshar Patel போட செக்கட ஓப்பன், first ball on second ball ball கொஞ்சம் நின்னு திரும்பிது. Actually speaking, the point is these guys didn't bowl well or they batted superbly. The credit should go to the batsmen. I think Sai Sudarshan and Gill, they batted at different level, range ஆடினாங்க ரெண்டு பேரும். In all fairness, ரெண்டு பேரும் வேற ரேஞ்ச் ஆடிங்க பாருங்க. 177 ஸ்ட்ரைக் ரேட், 175 ஸ்ட்ரைக் ரேட். Yes, Shubman Gill also you have to give a lot of credit to him because அவன் என்ன பண்றான், அவன் சாய் சுதர்ஷன் ரேசிங் ஃபார்வர்ட், இவன் ஒரு சைடு ஒட்டின்றான், இவன் ரன்ன பால் தான் ஆடுறான். ரன்ன பால் ஆட்டு வெயிட் பண்ணி then he makes up. இவங்க ரொம்ப ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, லெஃப்ட் ரைட் காம்ப்ளிமெண்ட் பண்ணி இவன் கடைசியில 53 பால்ஸ். அண்ட் என்ன அதான் டக்கு 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 ரெண்டு பேரும் எடுத்துக்கிறாங்க. சில டைம் என்ன பண்றான், சாய் சுதர்ஷன் கோஸ் in the defense, Shubman Gill goes in the attack. So 7 6s அடிச்சாங்க கில் போட்டு, and எல்லாரும் போட்டு பொழுதுட்டாங்க. But in all fairness, and the umpire's call decision of Sai Sudarshan, first ball of Kuldeep Yadav, what a dangerous delivery it was. The right call only in the end. No, umpire's call can come this way, umpire's call can go that way. I thought on the Kuldeep Yadav, yes, on the frustration இருந்தது, but endல வந்து it shouldn't கொஞ்சம் I thought he exceeded. அவர் வந்து I don't think எக்ஸிகியூஷன்ல அவன் அம்பயர் காரன் என்னடா அம்பயரிங் பண்றீங்கன்னு கேட்டான். அனி அது எப்படி சீக்கா கேட்க முடியும்? அம்பயர்ஸ் கால் அதுக்கு தானே வச்சிருக்காங்க சீக்கா. பேட்டர் கூட கேட்கல, நீ என்ன அம்பயரிங் பண்ற, அம்பயர்ஸ் கால் அவுட் கொடுத்தேன் நானு. நான் அந்த அம்பயர்ஸ் கால் கான்செப்ட் எடுத்துடணும்ன்ற நான் என்ன கேட்டேன். சீக்கா அது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அது அம்பயர்ஸ் கால் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா the ball never really சீக்கா நீங்க 100% சொல்ல முடியுமா சீக்கா that ball would have hit the stump in? Hey, this technology எடுத்தாலே 90% தான் ஷூர், 95% தான் ஷூர். நீங்க 90%க்கு தானே சீக்கா அந்த கிரெடென்ஸ் கொடுக்குறீங்க அம்பயர்ஸ் காலுக்கு, பிகாஸ் இட் இஸ் நாட் 100% ஷூர்னு. இல்லாட்டி அம்பயர்ஸ் காலே இருக்க கூடாதுன்னா அந்த லைட்டா அந்த தொட்டு அந்த கிளிப்பிங்னா கூட எவ்ரி ஓவர் நீங்க எல்லா எல்பிடபிள்யூ டிவிஷனும் அவுட் கொடுத்தே ஆகணும் சீக்கா. அந்த மாதிரி ஆயிடும். ரிவ்யூ பண்ணதானே பண்ணி கொடுக்கணும். ரிவ்யூ பண்ண நீங்க 100% ரிவ்யூ எடுப்பீங்கல்ல. நீங்க கேப்டனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அம்பயர்ஸ் கால் அவுட் அப்படின்னாங்கன்னா எல்லாமே நீங்க ரிவ்யூ எடுப்பீங்க. பேட்ல ஜஸ்ட் ஒரு லைட்டா கோயிங் டவுன் தி லெக்னா கூட மேபி கிளிப்பிங்னா அவுட்டடா அப்படிலாம் எல்லாரும் அப்புறம் you lose your reviews. No, they almost lost the review. அப்படிலாம் இருக்க முடியாது. That's not the point. Anyway, it's a debatable question. Let's not get into it today because today is a long day. We have 2 match show complete பண்ணோம். We'll talk about umpires call as a show itself later. Umpires call right or wrong ன்றது அப்புறமா எடுத்துக்கலாம். Now coming back, but in all fairness, no, இவங்க டாமினேட் பண்ண லெவல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நட்டு வந்து நட்டு கமிங் டு நட்டு என்ன ஆயிடுச்சு, நட்டு அவங்களுக்கு வந்து இவன் பிசிக்கும் சரி சமீராக்கும் சரி அந்த லீவே கிடையாது. ஒரு மாதிரி செட்டில் டவுன் போலிங் பண்ணலான்னு. ஈவன் அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் இட், எவ்ரிபடி லாஸ்ட் இட். அந்த அடியில அடிச்ச நட்டுவை போட்டு அடியில அடிச்ச மொத்துறாங்க. அண்ட் நட்டு இன் ஆல் ஃபேர்னஸ், ஐ ஷுட் நாட் பி சேயிங் இட், he doesn't look fit also. கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கான். இஸ் நாட் தி யூசுவல் நட்டு, லீன் நட்டு கிடையாது, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கான். நோ மேட்ச் பிராக்டிஸ் ஆல்சோ சீக்கா. 1 இயரா மேட்ச் ஆடல. நோ மேட்ச் பிராக்டிஸ், நோ மேட்ச் பிராக்டிஸ். சோ இங்க வந்து நேரா அப்படி போட்டா முடியாது இதெல்லாம். அவங்க எஸ் அவங்க ஸ்டார்க் கிடையாது. ஸ்டார்க் இல்லைன்னா ஸ்டார்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மேட்ச் தான் நல்லா போலிங் போட்டிருக்கான். எல்லா மேட்ச் தான் பிரமாமா ஒண்ணு போலிங் போல நான் ஸ்டார்க்கும். ஆனா சீக்கா நீங்க அந்த ஸ்டார்க்கோட பாயிண்ட் ஒன்னு மிஸ் பண்றீங்க. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்கா, பிக் கேம்ஸ்ல ஸ்டார்க் வில் ஷோ அப் சீக்கா. இதெல்லாம் வந்து ஒரு பிக் கேம், மஸ்ட் வின் கேம். யோசிச்சு பாருங்க, செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ், மிச்சல் ஸ்டார்க், அந்த பிளே ஆஃப் மிச்சல் ஸ்டார்க், இதெல்லாம் வந்து லிட்டரலா இந்த எவ்ரி கேம் இஸ் a play off game for DC இங்க இருந்து. So I thought they missed Mitchell Starc too much. I thought in fact Mukesh Kumar was a better option than Chamira.
ஏன்னா முகேஷ் குமார் வந்து உங்களுக்கு நியூ பால்ல வந்து 2 overs போட முடியும். டிசி அங்கேயும் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் லெட்ஸ் கம் டு த பாயிண்ட்ஸ் டேபிள் சீகா. அண்ட் பிஃபோர் வி கம் டு த பாயிண்ட்ஸ் டேபிள், லெட்ஸ் டாக் அபவுட் அவர் ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை பிளேயர் ஆஃப் த டே. ஸ்மார்டஸ்ட் பிளேயர் ஆஃப் த டே has to be Sai Sudarshan without a doubt. என்ன சீகா அவரோட பேட்டிங்ல எனக்கு உங்களுக்கு நிஜமாவே கேட்கணும் சீகா. I wanted to ask you this. Have you ever seen a cricketer along the ground இவ்ளோ கண்ட்ரோலோட கன்சிஸ்டன்டா கேப்ஸ் அடிக்கிறது? ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பவர் கேம் அண்ட் T20 பார்க்கும்போது he's got the elegance of a Bentley சீகா. நீங்க கேல ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்றீங்க, பட் he is as elegant as a Bentley, isn't he, Sai Sudarshan? 100% பெட்லி மாதிரி தான் ஆடுறான் அவன். ஏன்னா அந்த பிளேஸ்மெண்ட் தான் பாத்தியா, பேக்வர்ட் பாயிண்ட் கவர் பாயிண்ட்க்கு நடுவுல அப்படின்ற பால் சர்ன்னு போகுது, அண்ட் கவர்ஸ் நடு எப்படின்னா சர்ன்னு போகுது, அப்படின்ற ஃபிளிக் அங்க போகுது, புல் பண்ணா மிட் விக்கெட் ஸ்கொயருக்கு நடுவுல அப்படியே பைசெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் பிளேயர் ஆனா, ரொம்ப ரியலி ஸ்மார்ட் பிளேயர். வாட் ஐ லைக் அபவுட் ஹிம் இஸ் லீஸ்ட் ரிஸ்க் மேக்ஸிமம் அவுட்புட். அவன் போஸ்ட் மேட்ச்ல பிரசன்டேஷன்ல சொன்னான்னா, ஐ வாண்ட் டு ஸ்டே தேர் அண்ட் புட் மை ஹெட் டுகெதர் அண்ட் வின் த மேட்ச் அண்ட் பிளே டில் தி எண்ட் அப்படினா. நடுவுல ரிக்ரெட்டட் கெட்டிங் அவுட் சம் மேட்ச் இன் தி மிடில் தான். Which is a very good point he made. So he says, now I'm learning to finish it till the end, play till the end and finish it, which is an outstanding sign. And they made a mockery of this total of 200. Or 200 for no loss, let's see, but துண்டாச்சு போட்டாங்க. நான் நினைச்ச மிட் மேட்ச் பண்ணிச்சா ஷுவர் வின் டிசி நினைச்சேன். ஏன்னா விக்கெட் வாஸ் நாட் ஈஸி. நான் ஷுவரா ஐ தாட் டிசி வின் பண்ணுவாங்க நினைச்சேன், honestly speaking. I mean, I thought அக்ஷர் பட்டேல் இருக்கான், குல்தீப் யாதவ் இருக்கான், இந்த விப்ராஜ் நிகம் இருக்கான், ஏதோ பண்ணுவாங்க நினைச்சேன். இந்த மாதிரி துண்டாடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சும்மா ஒண்ணுமே ஜுஜிபி, திஸ் இஸ் ஒன்லி ஜுஜிபி ஃபாரஸ் அப்படின்றான் போட்டு. அண்ட் சாய் சுதர்ஷன் எவ்வளவு காமா பேசுறான் பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த பையனை. ஐ திங்க் குட். I'm sure end of the day he's going to get selected for England for sure. Now I hope he becomes an all format player. 2020 இருக்கட்டும், ஒன் டேஸ் இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஷைன் பண்ணா ரொம்ப நாள். சாய், குட் லக் அண்ட் காட் பிளஸ் யூ கண்ணா. யா, ஐ மீன் நீங்களே டச் அப் பண்ணிட்டீங்க என்னோட நெக்ஸ்ட் கேள்விக்கு. ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, இங்கிலாந்து ரைட் ரவுண்ட் த கார்னர் சீக்கா. ஐ நோ ஐபிஎலுக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, பட் the way this boy bats and அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டும் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா பாஸ்ட்ல he's already got 50s in ODIs in South Africa. You think he's a certainty Chika in the particular point? 100% Sai Sudarshan is certain in England. இங்கிலாந்து ஒரு ஷூரா போயிடும். இப்போ சும்மா ஏ டீம் ஏதோ பிராக்டிஸ்க்கு எடுத்திருக்காங்க, ஒரிஜினல் டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்துருவாங்க. 500% சாய் சுதர்ஷன், KL ராவ், இவங்கெல்லாம் சர்டனிட்டிஸ். 500% யசஸ்வி ஜெய்ஸ்வால், இவங்கெல்லாம் சர்டனிட்டிஸ் டாப் ஆர்டர்ல. So you are saying Sai Sudarshan certainty Chika? Certainty Sai Sudarshan for you? 500% ரா. உனக்கு வேற யார் இருக்கா? ரோஹித் சர்மா கிடையாது, விராட் கோலி கிடையாது, யாருமே கிடையாது உனக்கு. சோ யங் நெக்ஸ்ட் ஜென் தானே வரணும் உனக்கு. இப்ப யாரெல்லாம் உனக்கு சர்டனிட்டி ஆஸ்திரேலியா பிஜிடி சீரீஸ்ல போன போறோம், யாரெல்லாம் இருக்கா உனக்கு? KL ராவ் is one at the opening. Jaiswal, KL Rahul is another one. Rishabh Pant is another one. You want certainty sir. Batting la Nitish Reddy if he is fit. Nitish Reddy நச்சுக்கோ. இவங்க நாலு பேர் தான் சர்டனிட்டிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது, இவங்க நாலு பேர் தான் சர்டனிட்டிஸ் ஆக்சுவலா. யா, சோ பட் நீங்க மட்டும் இல்ல ஜிகா, நேத்திக்கு வந்து சுரேஷ் ரெய்னா கிட்ட கூட அங்க பார்க்கும்போது பேசியிருந்தா, அவரும் அதே தான் சொல்றாரு, நீங்க சொன்னதே தான் சொன்னாரு. சாய் சுதர்ஷன் all 3 formats he has to play in. Everybody is a certainty in the play. இப்ப he should be a certainty. So in all fairness அவன் தான் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் தான் யார் கேப்டன் பண்ண போறான் அப்படின்னா பேச்சு வந்துட்டு இருக்கு. இந்த கேப்டன்சி புரியல எனக்கு ஒண்ணுமே புரியல டியவர்ஸ். எப்படி சுப்மன் கில் தான் ப்ராப்ளம் எல்லாம் டிப் பி நெக்ஸ்ட் கேப்டன்றாங்க. அவன் டெஸ்ட் மேட்ச் இந்த பிளேஸே ஷுவர் கிடையாது. ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் போனா டெஸ்ட் மேட்ச் தான் ஆடவே இல்லை, டிராப் பண்ணிட்டாங்க அவனை. வைஸ் கேப்டனா போனா டிராப் பண்ணா. இங்கிலாந்துலாம் ரெக்கார்டே கிடையாது, சேனா கண்ட்ரீஸ் ரெக்கார்டே கிடையாது. நம்ம பேசின இது விஷயமா உங்கள்கிட்ட ஆல்ரெடி. சோ நானும் அந்த பூம்லாட்ட கேப்டன்சி கொடுப்பேன், இல்லைன்னா KL ராவ். இவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேர் போட்டா சர்டனிட்டிஸ் தான் முதல்ல ஆடணும். Certainties முதல்ல ஆடிட்டு let Shubman Gill establish himself, then you give him captaincy, fine, nothing wrong. Yeah, he has captained well Chika on T20 la in the particular series. ani apdi பார்த்தா எல்லாரும் தான் நீ நல்லா கேப்டன் பண்ணிருக்கா. இல்ல no, I'm not comparing this to test captaincy. நான் just generally சொல்றேன். ஏனா ஏன் அந்த கேப்டன்சி பத்தி எடுத்துட்டு போறேன்னா, Shreyas has always captain well. Shreyas ஐயர் எடுத்துக்கோங்க. அவனுக்கு சஷாங்க் சிங் பிரில்லியண்டா கேப்டன் பண்ணான் Chika, பாத்தீங்களா பஞ்சாபுக்கு? கரெக்ட். ஒரு ஸ்டேஜ்ல பார்த்து அவங்க அடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதான் அந்த சூரியவன்ஷி வியூஸ் பேசுறாங்க. நான் ஒரு பயங்கர ஃபேன் ஆயிட்டேன் வியூஸ்.
என்ன அடிக்கிறான் அந்த பையன். 4 இன்னைக்கு அடிச்சிருக்கான் பாருங்க, 40 பால் 15 ரன்ஸ்ல. அதுல 4 4s 4 6s எல்லாமே பவுண்டரிஸ் தான் இன்னைக்கு. 266 ஸ்ட்ரைக் ரேட். யான்சனை போட்டு 6 அடிக்கிறான். எல்லாரையும் போட்டு 6, எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். ஹர்ஷ்தீப் சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், அவனை 6 அடிக்கிறான். நீ அடிச்ச பாருங்க 0-6 0-4 இங்கெல்லாம் கிடையாது இன்னைக்கு. சிங்கிளே கிடையாது பாருங்க. 15 balls 40 runs அண்ட் அலட்சியமா அடிக்கிறான். நீ ரொம்ப அலட்சியமா அடிக்கிறான். அடிச்ச 6 எல்லாம் பார்த்தா எங்க ஸ்ட்ரெயிட்ல 6 டியர் வியூவர்ஸ். லாங்கா ஸ்ட்ரெயிட் இன்னைக்கு பாருங்க. பஞ்சாபோட 40, கேகேயோட 4, எம்ஐயோட 0, ஓகே, ஜிடியோட 100, ஆர்சிபியோட 16, எல்எஸ்ஜியோட 34. ஒரு 6 மேட்ச்ல 3 இன்னிங்ஸ் அடிச்சான் ஆல்ரெடி. அவுட்ஸ்டாண்டிங் ட்ராக் ரெக்கார்ட். நான் உண்மையை சொல்றேமா, நீ இந்த பையன் இந்த மாதிரிலாம் ஆனான்னு வச்சுக்கோ, நான் இவனை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிடுவேன். நான் சேர்மன் தான் இவனை ஃபாஸ்ட் ட்ராக்ல போட்டுருவேன். அனி why not? Sachin Tendulkar 60. No, I'm asking you. உங்களுக்கு தான் இன்னும் பெட்டரா தெரியும், அதனால தான் நான் கேக்குறேன். நிஜமாவே இன்னும் 6 months இது மாதிரி கன்சிஸ்டன்டா பண்ணான்னு வச்சுக்கோ. நீ நான் இப்போதைக்கு பண்ண மாட்டேன். நீ I'm just saying இன்னும் 6 months பண்ணா T20 World Cup I'll ask him. I'll surely make him play the T20 World Cup. February T20 World Cup இருக்கு. ஏன்னா நீ இந்த மாதிரி யாரும் அடிச்சு கிளீன் அடிச்சு பாத்துருக்கியாரு? அது இன்னும் 6 மாசம் இருக்கா? நீ இன்னும் 6 மாசம் இருக்கு. I'll give him opportunities in all the T20 internationals. So soon you're ready to give him in T20 international? I'll fast track him completely. For இந்த மாதிரி அடி நான் ஆடி போயிட்டேன் இன்னைக்கு. அனி 34 balls செஞ்சுரி யாரும் அடிச்சு பாத்திருக்கியா இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல? யாராவது இல்ல. 3ஆவது இன்னிங்ஸ் அடிக்கலாம் அந்த பையன். 34 balls செஞ்சுரி அடிக்க முடியுமா? முடியாது. ஓகே, அச்சான் 6 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டான். கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணிட்டான். கரெக்ட். இன்னும் ஒரு இன்னிங்ஸ் தான் இருக்குன்னு வச்சோம். சிஎஸ்கே ஒரு மேட்ச் இருக்கு. அடிக்கலாம் வேற வேலை விஷயம். So he's proved his consistency, he's proved his might. Now assuming you give him an opportunity, எங்க T20 நேஷனல் வரும், யாரோ இங்கிலாண்டோடையோ யாரோ 2-3 சீரீஸ் வரும், டொமஸ்டிக் சீரீஸ் வச்சு கொடுங்க. அதுல நிஜமாவே கன்சிஸ்டன்டா ப்ரூவ் பண்ணா I will fast track him to T20 international to World Cup. Wow. That is a level of talent we are talking about. A 14-year-old, a former chairman is saying, if I was a chairman, I will fast track immediately. Shows you that is the level of talent that boy has, Lachika. Ani, the point is, அவன் அந்த மாதிரி ஆடுறான். He's giving. Yeah, that is what I'm trying to say. அதுதான் நான் இன்னைக்கு ஏன் தெரியுமா சீக்கா, இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேர் தான் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தோம். அந்த டைம்ல ஒரு 6 அடிக்கும் போது நம்ம obviously as commentators we all have earpieces la, we all listen to our producer and our directors who will keep queuing us la. அப்ப immediate அந்த ஒரு ரியாக்ஷன் நான் கேட்டேன். மச்சான் இவன் 14 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, 24 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அடிலாம் அடிக்கிறது வேற லெவல் மச்சான். யாரோ பின்னாடி அந்த நம்ம பேக்ரவுண்ட்ல நான் கேட்டேன் சீக்கா, which is so true. நீங்க ஏஜ் மட்டும் பார்க்காம நீங்க ஜஸ்ட் பிளேயரா இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க சொல்றது தான் ரைட்டு. என்னடா யாரா இந்த மாதிரி பேட்டிங் ஆட முடியும்? 34 balls-ல 100 அடிக்கிறதுலாம் சென்சேஷனல் அண்ட் ஜஸ்ட் இன்னைக்கு பாரு என்ன ஸ்டார்ட் கொடுத்தான் பாரு. அழிஞ்சிட்டாங்க இவங்க. ஆறா துண்டா வின் பண்ணிக்க வேண்டியது. 5 overs 75 அவங்க ஸ்டார்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்ல. அங்கதானே சீக்கா இப்போ நீங்க இப்போ ஏன் நான் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் மேபி வே டூ ஏர்லின்னு நான் சொல்லுவேன்னா, ஏன்னா the slot for the opening hardly ஒரு 5 minutes back we spoke about Sai Sudarshan being an all 3 format player. இல்ல கேளுங்க, இது ஜஸ்ட் கேளுங்க. நான் 15 11 ஆடுவேன்னு சொல்ல 15 எடுத்துட்டு வருவேன்றேன். ஓகே, ஈவன் இன் தட் லியர் 15ல நீங்க பாருங்க சீக்கா என்ன காம்படிஷன்னு ஓபனர்ஸ்க்கு. அபிஷேக் சர்மா லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ் தான் 2 100 அடிச்சிருக்காரு. so he'll probably find a place in the next series. நீங்களே அது ஒத்துப்பீங்க, கரெக்ட் இல்ல அது? ஓகே, அஸ்யூமிங் இப்போ சஞ்சு சாம்சன் டெஃபினட்டா இருப்பாரு, அவர் ஸ்குவாட்ல இருப்பாரு. whether he plays, that is where the competition comes in, Chika. No, Chika. Sanju's out now. Sanju's out of the reckoning. Because not so early, Chika. No chance, Chika. No. Sanju's been sorted. That is too early. The competition level is so much now, Ani. You have to understand that. Because his partner, Yashasvi Jaiswal, is batting at another level. Now, he is the guy who should be playing, Chika. Angada na mara. He is the guy. Ani, first right of refusal go to Yashasvi Jaiswal. I'm saying then there's a what do you call Sai Sudarshan. Then you have this guy, Shubman Gill. எல்லாரும் openers தான் அடிச்சிட்டு இருக்காங்க எல்லா டீம்லயும். அப்படின்னு பார்த்தா எல்லா டீம்லயும் openers தான் அடிச்சிட்டு இருக்காங்க. I said I'll fast track this Vaibhav Suryavanshi to international cricket and the T20 World Cup. I'll keep him as one of my fellows in the reserves. 100% I'll fast track him.
Wow. Let the Anyway, others சரி. fight for the place. Let the others fight for his place. ஏன்னா மாதிரியா he is demolishing the bowling, and he is the same fellow who demolished JT. Don't forget that. In 210, he just tested in 15 overs. Yeah, So that is what he is. Don't forget, he is capable of demolishing an attack. He is capable of demoralizing an attack, which is very important. Demoralize பண்றது ஒரு பெரிய ஆர்ட், டியர் வியூவர்ஸ். bowlers என்ன பண்றதே தெரியாது. அதுதான் greatness about வைபவ் சூரியவன்ஷி. Yeah, at the age of 14 நிறைய பேரை டிமாரலைஸ் பண்ணிட்டாருங்க ஒரு 5 IPL இன்னிங்ஸ்ல. எனிவே, just looking at that, அந்த ஜெயஸ்வால் மட்டும் ஐ மீன் ஒரு வெறியோட ஆடுறாரு சீக்கா. நம்ம எல்லாரும் இப்பவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி பிக் கால். நீங்க இப்போ ஒரு பிக் கால் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி, வைபவ் சூரியவன்ஷி ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவீங்கன்னு. இது ஜஸ்ட் என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஐ ஃபீல் we are seeing the next superstar right in front of us, Yashasvi Jaiswal. All three 100 formats, Chika. He should be the guy who should be playing all 3 formats, Chika. 100%. அவன் வந்து டெஸ்ட்லயும் அடிக்கிறான், ஒன் டேஸ்லயும் அடிக்கிறான், T20 சான்ஸ் கொடுத்தா அடிப்பான். அவன் கொடுக்க மாட்டேன்றாங்க. Some people are given preferences. I don't want to mention names. You all know whom I'm talking about. Some people are given obvious preferences, which is not fair. Equal chances கொடுங்க எல்லாருக்கும். Yashasvi Jaiswal has been scoring consistently in IPL. He's been doing very well in all levels of cricket. அவனுக்கு லீவ் கொடுங்க. சாய் சுதர்ஷன் இப்ப ஃபேண்டாஸ்டிக்கா ஆடிட்டு இருக்கான் T20 cricket. அவனுக்கு சான்ஸ் கொடுங்க. I'm saying give everybody a chance, but then don't have favoritisms. Don't have favoritism, which is very, very sad. அந்த மாதிரி பண்ணா ஈஷான் கிஷன் finish பண்ணிட்டாங்களே ஒரு வாட்டி. சரி. Anyway, RR losing yet another match that they were supposed to win. 5th match, Chika. வேர் த மேட்ச் வந்து அவங்க கையில வந்தாச்சு, அங்கேருந்து மேட்ச் விட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ். ஆனா லெட்ஸ் கம் டு பஞ்சாப் கிங்ஸ், சீக்கா. எஸ், நம்ம ஆர்ஆர் பத்தி நிறைய பேசியாச்சு. பஞ்சாப் கிங்ஸ், லுக் அட் தட் டீம், சீக்கா. எஸ், ஜிடி வந்து நம்ம ஊர் பசங்க செமையா பண்றதுனால நம்ம வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும். வி வாண்ட் ஜிடி டு டூ வெல் இப்போ. பட் பஞ்சாப் கிங்ஸ் as a டீம் நீங்க பாத்தீங்கன்னா, தே ஆர் த ஸ்டாண்ட் அவுட் ஸ்டோரி திஸ் சீசன். இன்னைக்கு ஒரு ஸ்டோரினா, இன்னைக்கே ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு. பிரியன்சாரியா அன்கேப்ட், பிரப் சிம்ரன் அன்கேப்ட், மிச்சல் ஓவன் அவரும் அன்கேப்ட். ஆக்சுவலி இன்னும் ஆஸ்திரேலியா ஆடல. நேஹல் வதேரா அன்கேப்ட், ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்லி கேப்ட், சஷாங்க் சிங் அன்கேப்ட். சீக்கா 5 ஹர்ப்ரீத் பிரார் போலிங்ல ஹீரோ இன்னைக்கு, அவரும் அன்கேப்ட். என்ன சீக்கா 6 அன்கேப்ட் பிளேயர் வச்சுட்டு டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க சீக்கா அவங்க. அனி மறக்காத, எவ்ரி மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் அவங்க சிஎஸ்கேவோட 82 for 5. இன்னைக்கு பவர் பிளேல 3 down. They were struggling at 3 down. பட் அவங்க மொமெண்டம் அந்த கேம் மாத்தல பாத்தியா? They kept going for the bowling. Their strike rate and the run rate was always 10 runs and over. அவங்க ரன் ரேட் குறைக்கல. the mode of play மறக்கவே இல்லை. நேஹல் வதேரா he started hitting 6s and 4s. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் நேஹல் வதேரா நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க பாரு, அவங்களோட அந்த இது பார்த்த வதேரா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 67 runs பார்ட்னர்ஷிப் வதேரா. அங்க பார்த்தா ஸ்ரேயஸ் 30 for 25 balls. இவன் வதேரா போட்டு கிழிச்சு கொடுத்துறான் இன்னைக்கு போட்டு. அங்க அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் வரான், அவன் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறான், கவலையே படுறது கிடையாது. So the point is they are going and attacking the bowling from ball number 1. Irrespective of the number of wickets they lose. We were talking so much and arguing so much about யார் வந்து வேர்ல்ட் கப் or T20 டீம்ல இருக்கணும்னு. Shashank Singh deserves a place, Chika. 100%. Sorry, I forgot that name also. இந்த Shashank Singh பையன், dear viewers, என்ன வியூவர்ஸ், மிடில்ல வந்து இந்த ஃபினிஷிங் ரோல் பண்ணியிருந்தாங்க. இவன் பண்ணியிருந்தான ரிங்கு சிங். I give the role to this boy. Even 10th overல நானே இன்னைக்கு மறக்காத. He took it from the 10th over today. 10th over வந்து பேட்டிங் இன்னைக்கு. 10th overல 2 wicket எடுத்து போய் என்ன ஸ்கோர் பண்ணா கடைசில அவங்க 217. What a player, Chika. And பாருங்களேன் அவரோட கெரியர் கிராஃப பாருங்களேன் சீக்கா. ஏன் இது வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்டோரின்னு சொல்றேங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி அந்த 6 அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு அவங்க ஆட்டுறாங்க எல்லா டீமையும். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஹார்ட்லி 1 year பேக் சீக்கா, அபவுட் 1.5 years பேக், 2023-2024 ஆக்ஷன் முன்னாடி, ஆக்ஷன்ல 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல இந்த பிளேயர், இந்த சஷாங்க் நாங்க எடுக்கலங்க, நாங்க வேற சஷாங்க் எடுக்கிறோம்னு பஞ்சாப் வந்து அப்போ வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது. அப்போ வந்து முடியாது, நீங்க தான் இந்த சஷாங்க் எடுத்தீங்க, நீங்க இந்த சஷாங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த சஷாங்க் சிங் இன்னைக்கு இந்த பஞ்சாப் கிங்ஸ் ஹார்ட்லி 1 year later is captaining the side today. Shreyas Iyer was not there. What a story, Lachika. In 1 year from not wanted by even the team that picked him, he is now captaining that team.
ஸ்டாண்டிங் கேப்டன், கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் 24, 25 2 வருஷமே. அண்ட் இதே மாதிரி அவனும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணா 100% T20 வேர்ல்ட் கப்ல இருப்பான். 2026 வேர்ல்ட் கப்ல பிப்ரவரியில. இஸ் ஒன் மோர் கை வில் பி நாக்கிங் தி டோர்ஸ் ஆஃப் T20 வேர்ல்ட் கப். அமேசிங்கா இருக்கான். என்ன மேட்ச் அடிக்கிறான் நீ. எவ்வளவு கன்சிஸ்டன்ட் அடிக்கிறான் பாரு அவனை. அவன் ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தா இந்த சீசன் அவங்களுக்கு இவ்வளவு மேட்ச் ஆடுறா. பாதி மேட்ச் அவன் அடிச்சு கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தட் he goes under the radar because others are scoring. Priyansh Arya scoring big, Prabh Simran scoring big, Shreyas Iyer scoring big. இவன் அடிக்கிறது 40, 50 தான் தெரியுது இல்ல. இவன் அடிக்கிறது 60, 100 அடிக்க முடியாது. இவன் 30, 40, 50 தான் அடிக்க முடியும். Because he's coming at number 5, number 7, சில மேட்சஸ் number 7 வரான். மறக்காத. இப்ப பாத்துறோம் அந்த மேக்ஸ்வெல்ல மறந்துட்டாங்க. ஆஸ்திரேலியன்ஸே மேக்ஸ்வெல்ல மறந்துட்டாங்க. ஆஸ்திரேலியன்ஸே அந்த இவனை மறந்துட்டாங்க. ஸ்டாய்னஸ் மறந்துட்டாங்க. எனக்கு ஸ்டாய்னஸ் வேணாம்பா, எனக்கு மேக்ஸ்வெல் வேணாம்பா, எனக்கு இந்த பசங்க போர் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்க வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு இன்னும் 2 மேட்ச் இருக்கு, மறக்காத. ஹர்ப்ரீத் பிரார் பாரு, இன்னொரு அன்கேப் பிளேயர் இன்னைக்கு வந்து என்னாச்சுக்கா. நான் ஏன் தெரியுமா அந்த சஷாங்க் சிங் ஒரு மேஜிக்கல் ஸ்டோரி என்ன, ஃபர்ஸ்ட் கேப்டன் பவர் பிளேல 2 லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கையில பால் கொடுத்தாரு சீக்கா. ஹீ ட்ரஸ்டட் ஹர்ப்ரீத் பிரார் ஸ்ட்ரென்த். ஹர்ப்ரீத் பிரார் ஓவர் தி இயர்ஸ் வந்து அவர் நியூ பால்ல போட்டு பார்த்திருக்காரு. பஞ்சாப் டீம்மேட் அவரு. பஞ்சாப்ல வந்து அவருக்கு தெரியும் ஹர்ப்ரீத் பிரார் எனக்கு நியூ பால்ல போடுவான், லெஃப்ட் ஹேண்டரை கூட விக்கெட் எடுப்பான்னு. 2 crucial wickets. அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணலனா காலி பஞ்சாப் இன்னைக்கு. ஆக்சுவல் மேட்ச் வின்னர் இன் தி எண்ட் வாஸ் ஹர்ப்ரீத் பிரார் சீக்கா. 4 overs 22 runs 3 wickets. and you don't forget that. நாங்க பாருங்க அனாலிசிஸ் பாருங்க வியூவர்ஸ். கரெக்ட். அவன் தான் வைபவ் சூரியவன்ஷி விக்கெட் எடுத்தான். அவன் தான் எல்லா அட்டாக்கிங் பிளேஸ் எல்லாம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட்டும் அவன் தான். கரெக்ட். ஜெய்ஸ்வால் விக்கெட் அவன் தான். ஆல் தி crucial wickets அவன் தான் எடுத்தான். பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணதே அவன் தானே. சோ the theory that myth is wrong. விராட் கோலி எடுத்திருக்கான், ஏபிடில எடுத்திருக்கான். ஒரு மறக்காதடா நீ, ஒரு few years back he's got the loop, he's got the arc, he's got everything. சோ நீ என்ன பாக்கணும்னா இப்ப இந்த ஐபிஎல் இப்படி வந்து பாக்க பிளே ஆஃப்ஸ் இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யார் 1 யார் 2 அப்படின்னு. ஏன்னா யார் 1 யார் 2 சீக்கா அந்த ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம் சீக்கா. ப்ரொடியூசர் பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க. ஏன்னா ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் சீக்கா, these 3 have qualified. We'll talk about first who's going to be in the 4th spot. MI versus DC. MI என்ன சீக்கா நினைக்கிறாங்க? MI and DC குள்ள இவங்க 2 டீம் குள்ள யார் சீக்கா 4th spot? அந்த MI DC மேட்ச் ஒன்னு இருக்கா நீ, அந்த ஒரு மேட்ச் தான் டிசைடிங் மேட்ச். MI has to play DC, MI has to play Punjab, DC has to play Punjab, DC has to play MI. அதான் இந்த ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் இவங்களுக்குள்ள இவங்க முன்கே ஆடிக்கணுங்க. என்னோட ஒப்பீனியன்ல இன்னைக்கு இந்த டெல்லி பவுலிங் எல்லாம் பார்த்தோன்னா MI போட்டு பேத்து. அண்ட் MI only deserves to get qualified, not even qualify ஆகல. They deserve to get qualified. And the kind of cricket MI is playing, I think they deserve to get qualified. So I think MI should be team number 4 என்னோட ஒப்பீனியன்ல. டிசிலாம் வரவே வேணாம். இந்த மாதிரி டீம்லாம் வரக்கூடாது. கேவல் ரோல்ஸ் ராய்ஸா என்னோட ஃபேவரட் இருக்காங்க, அது வேற விஷயம். ரோல்ஸ் ராய்ஸ் அடிக்கட்டும், ஆனா டிசி குவாலிஃபை ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க நல்லா கிரிக்கெட் ஆடல என்ன கிரிக்கெட் ஆடினாங்க அவங்க. இன்னைக்கு போய் இங்க போட்டாங்க கிரிக்கெட் ஆடினாங்க. இன்னைக்கு அவங்க பாரு நீ கிரிக்கெட் ஆடினாங்க. அவங்க த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் 5 மேட்ச் வின் இந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் வின் பண்ணி ஆஹா ஓஹோ ஆகி விட்டாங்க. அவங்க இதெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. See, end of the day, there's something called consistency, there's something called team plan, there's something called everything. இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடக்கூடாது. In the sense, you opening pair, 7th opening pair experiment பண்ணி 13th மேட்ச் தான் கரெக்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். இன்னும் கண்டுபிடிக்கலாம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அவங்க இன்னும் யாரு ஓப்பனர்ஸ் இப்ப பாஃப் ஓபன் பண்ணுமா இல்ல பொரேல் அண்ட் கேஎல் ராகுல் ஓபன் பண்ணுமா, அது நெக்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அதுதான் நீங்க முட்டாங்க. அதை பண்ணிடாடே அடுத்த மேட்ச் பொரேல் அண்ட் கேஎல் ராகுல் பண்ணுங்க, பாஃப 3ல போடுங்க. அண்ட் பாஃபானி நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டா. அவனு கொசு தட்டிட்டு இருக்காங்க வந்து பால் படவே மாட்டேன் அவனுக்கு பாஃபுக்கும். லெட்ஸ் பி வெரி கிளியர். நீ கொசு தான் தட்டிட்டு இருக்காங்க வந்து அவன் தூக்கு அந்த ஒரு பின் அந்த டென்னிஸ் ஆக்கி மாதிரி ஒரு கொசு தட்டுறதுக்கு அப்படி இப்படின்றான் பால் படவே மாட்டேன். அதாவது நம்ம ஏரியால வந்து கிரிக்கெட் டென்னிஸ் பால் ஆடும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் காதுல கேட்போம். நீங்க பாக்கல எனக்கு அவன் ஆடு எனக்கு வந்து இப்படின்றான் பால் பட மாட்டேன்றது, இப்படின்றான் இப்படி பட மாட்டேன். நீங்களே சொல்லுங்க வியூவர்ஸ் ப்ளீஸ், சிக்கா வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க. கொசு தட்டி தானே பாரு போடுப்பா. பாஃப் எவ்வளவு பண்ணீங்க? 5 of 10. ஐயோ ஷுவரா கொசு தட்டிஸ் தாங்க அங்க பாரு எல்லாம். Anyway, another game, another loss for DC. யோசிச்சு பாருங்களேன் சீக்கா, ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ்ல 5 wins, நெக்ஸ்ட் 6 கேம்ஸ்ல 5 losses. என்ன சீக்கா இந்த டீம்? சோ நெக்ஸ்ட் 6 கேம்ஸ்ல திருப்பி 5 wins வரணுமா?
இன்னைக்கு ஆக்சுவலா டிக்கெட் வாங்கிருந்தோம். 2 மேட்ச் போயிச்சாங்க அவங்க. ஒரு பஞ்சாப் மேட்ச் போயிச்சாங்க, அந்த மேட்ச் டிக்கெட் ஆக்சுவலா. ஒரு SRS மேட்ச் உத வாங்கிடணும், அது டிக்கெட் வாங்கினாங்க. அது அந்த 2 மேட்ச் டிக்கெட், அந்த 2 மேட்ச் ஆடிட்டு உத வாங்கியிருந்தாங்கன்னா இந்த ஆல்ரெடி டிக்கெட் 5 ஈஸ் இருக்கும். இப்போ 4 ஈ இருக்கு, 5 ஈ இருக்கும் எலிமினேட்டட். Okay, இது race for the top 4. Both of us agree MI have a better chance in. But MI தான் வரும், MI தான் வரணும். Okay, race for the top 2. Top 2 will be very interesting. அங்க வந்து இந்த பஞ்சாப் vs MI match is going to be interesting. பஞ்சாப், ஏன்னா பஞ்சாப் MI DC மீட் பண்ணான்னு வச்சுக்கோ, they'll go to the top 2. No, they might ஒன்னு வின் பண்ணாலே they might look at top 2ல. இல்ல இப்போ வந்து டாப் 2லாம் வந்து 22, அந்த 2022லாம் போய் நிக்க போகுது. இந்த வருஷம் அப்படி போலரைஸ் ஆயிடுச்சு பாருடா. நீ பாரு பாயிண்ட் டேபிள் பார்த்தா எப்படி போலரைஸ் ஆயிடுச்சு. கீழே இருக்கலாம் ஒரு ஐடியா கீழே இருக்கு, மேல இருக்கலாம் ஒரு ஐடியா மேல இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா தெரியும். நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். 8, 9, 10 பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்களேன். 7, 6, 6. ஸோ அதுதான் நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். டாப் 2 2022, GT can get to 22 points, RCB can get to 21 points, Punjab can also get to 21 points. So செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த ஆக்சுவலி ரேஸ் டு டாப் 2. Early predictions for the top 2, Chika? I think the way GT is batting now and the way GT are bowling as a team, I think GT and RCB, I think it will be GT and RCB, GT and PBK. தெரியல, ஒரே டவுட். அந்த 3ல 2 தான். அது ஒரு மாதிரி ஆடுறாங்க எல்லாரும். ஏன்னா பஞ்சாபும் வேற லெவல் கிரிக்கெட் ஆடுறாங்க வியூவர்ஸ். அவங்களும் சும்மா விட்டு தள்ளுறாங்க பஞ்சாபும். In all fairness, I think Punjab is also playing dominating cricket. I think the way they played even today also is something amazing. So யாரு தெரியும் பாயிண்ட் டேபிள் போடு திருப்பி ஒரு நிமிஷம் ப்ரொடியூசர் என்ன பார்த்து சொல்லணும். RCB have a better bowling lineup than Punjab, Chika. Do you agree? RCB have a better bowling lineup, but Punjab has got a better batting lineup. Let's be very clear. Punjab has got more better dangerous batters. Punjab has got all top 6 are all match winners. Top 6, top 7 are all potential match winners. And the over node, and அவன் எடுத்து 6 னே வெச்சுக்கோ. Top 7ல 6 are match winners. RCB அந்த மாதிரி பேட்டிங் லைனப் கிடையாது. ஆஞ்சிகா விராட் கோலி, ஃபில் சால்ட் இந்த மாதிரி இந்த பஞ்சாப் அடிக்கிற கன்சிஸ்டன்டாவே ஃபில் சால்ட் அடிச்சிக்க முடியுமா? லாஸ்ட் இயர் அச்சானே சிக்கா. Maybe you're right. Phil Salt, yes. But actually, enough finisher, dear viewers, finisher-na நீ சஷாங்க் சிங் பண்ணால, அதுதான் finishing role. 10வது ஓவர்ல வந்தா எண்ட் வரைக்கும் இருந்து டீமை தூக்கின்னு போனால, that is real finishing role. KL Rahul பண்ணா பாத்தியா, that is real finishing role. சாய் சுதர்ஷன் பண்ணா பாத்தியா, that is real finishing role. ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்து போய் வின் பண்ணி கொடுக்குறான் பார், சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுக்குறான் பார் சாய் சுதர்ஷன், great finishing role. இதுதான் ட்ரூ ஃபினிஷர்ஸ். நம்ம அந்த 4 ஓவர் வந்து ஃபினிஷிங் இஸ் நாட் ஆக்சுவல். 4 ஓவர்ல வந்து வேற ஏதாவது டேர்ம் கொடுக்க வேண்டியதான். இட்ஸ் நாட் ஃபினிஷிங். It is known as what I call closing. அவ்வளவுதான், not finishing. Okay, so closing, finishing னா நீங்க ஃபுல்லா மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும், ஃபுல்லா ஆடி 4 ஓவர் மட்டும் ஆடுறீங்க, க்ளோசிங் அது. ஃபினிஷிங்னா எப்படின்னா கஷ்டமான சிச்சுவேஷன்ல 10th ஓவர் 12th ஓவர்ல வந்து அங்கே எடுத்து போய் வின் பண்றதா ஃபினிஷிங். 100% ஜிகா. நீங்க சொல்றது வந்து there are different types of that finisher role. So இன்னைக்கு சஷாங்க் சிங் காமிச்சது வந்து the role வந்து ஒரு சூரியகுமார் யாதவ், சஷாங்க் சிங்கா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ரெகுலர் பண்ண ரசல் ஒரு காலத்துல ரெகுலர், ஆண்டி ரசல் ஒரு காலத்துல ரெகுலரா பண்ணுவான். MS Dhoni in his prime. MS Dhoni is prime used to come in at the 8th and 10th. வின் பண்ணி கொடுப்பான். அதுதான் ஃபினிஷிங். Yeah, anyway, நம்ம எல்லாம் இந்த டீம் பத்திலாம் பேசியாச்சு சிக்கா. there will be another team silently sitting there and saying, டேய் என்னடா எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு நாளைக்கு ஆட போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஏன்னா அவங்க 3 wins கண்டினியூஸா பண்ணா அவங்க 16 பாயிண்ட்ஸ்க்கு வரலாம் சிக்கா. பூர நட்சத்திரம் அச்சா, உங்க பூர நட்சத்திரம் நாளைக்கு ஒரு ஃபார்முக்கு வர போறாரு. பூர நட்சத்திரம் ரொம்ப நாள் ஆச்சு. அது எங்க சனி அஷ்டமத்து சனியில மாட்டின்னு இருக்குது ஆக்சுவலா. உட்காந்து எதுக்கு உட்காந்து என்னதான் பண்றானே தெரியல. ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் அடி அடிச்சான், உட்காந்து தொசிக்கிட்டு இருக்கான். என் ஃபேவரட் அவன், இன்னொரு ஃபேவரட் என்ன ஃபேவரட்ஸ் எல்லாம் அடி. அங்க இவன் இருக்கா ரிஷப் பந்த், இன்னொரு ஃபேவரட் அவனும் அடிக்க மாட்டேன்றான். ரிஷப் பந்த் டே இன்னும் 3 மேட்ச் இருக்கு, ஏதோ அடிடா, ஏதோ 450 தான் அடிடா. ரொம்ப மட்டமா ஆடுறான் ரிஷப் பந்த் சீசன். அண்ட் போறாது கூட மயாங்க் யாதவ் ஆல்ரெடி இன்ஜர்ட் அண்ட் கான் அப்படின்ட்டாங்க. சோ என்ன பண்ண போறாங்க LSG? Again back to what you call, I hope that Nicholas Pooran clicks for them. I really hope that Rishabh Pant clicks, because Rishabh Pant clicking is not only good for him, good for the team, good for the country. Yeah. Sunrisers Hyderabad, nothing to lose, Chika.
Lucknow Super Giants 1 match away from elimination, but Sunrisers Hyderabad Delhi துட்டுன்னு போலாம். Travis Head might not play ன்னு நான் கேள்விப்படுறேன் சிக்கா. ஏன்னா அவர் கோவிட்ல இருந்து இன்னும் ரிகவர் ஆகலன்னு. He got admitted for COVID last week. வந்துட்டான் நாளைக்கு வந்துட்டான்னு சொல்றாங்க. So I don't know. I hope he's available for the team. I'm not too sure. I think he's available. He's playing tomorrow's game. That's what I heard. நாளைக்கு வந்து டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா வந்து பொலந்து பார்க்கணும் சீக்கா. அது மிஸ் பண்றேன் நான். கொஞ்ச நாள் ஆச்சு. அபிஷேக் சர்மா பொறக்கணும், அங்க நிக்லஸ் போரன் பொறக்கணும், அங்க அண்ட் ரிஷப் பந்த் பொறக்கணும். கொஞ்சம் மேட்ச் ஆகுது பார்க்க நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த என்டர்டெயின்மென்ட் கொஞ்சம் மிஸ் பண்றேன் சீக்கா. ஆமா நல்லா இருக்கும்ல. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் எப்படியோ எல்லாரும் இப்ப பாருங்க எல்லாம் குவாலிஃபை கியூ வந்துட்டு வந்துட்டு இன்னும் ஒரு தான் கியூ இருக்குது. அந்த மும்பை இந்தியன்ஸ் டிசி மேட்ச் தான் ஒரே மேட்ச் தான். டைரக்ட் பிளே ஆஃப் அது மும்பை வெர்சஸ் டிசி. அந்த மும்பை இந்தியன்ஸ் டிசி மேட்ச் தான் டைரக்ட் பிளே. அந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் குவாலிஃபைங் ஃபார் பிளே ஆஃப்ஸ். தட்ஸ் ஆல். Yeah. Anyway, thanks again, chicas. Late in the night, guys. Before you go, don't forget to check out ActSmart Wi-Fi. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chica. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.